இப்போ நான் வந்து ஜவசத்துக்கு வந்துட்டு போனஸ் வாங்க. நான் இங்கே வேலை செஞ்ச 3 வருஷம். இதை பாருங்கள் பேப்பர். இன்றைக்கி 25ஆந்தேதி பேப்பர் கொடுத்தாங்க. இது எடுத்துகிட்டு போகணுமா சல்மியா 25, இன்றைக்கி 4ஆம் மாதம். தினமும் நேரத்துக்கு கொடுத்தாங்க. 5ஆம் மாதம் 27ஆந்தேதி வந்திருக்கு. தெரியுதா ஆஃபீஸ்? இந்த பேப்பர் பாவம் உள்ளுக்கு போயிட்டு என்ன நடக்குது, உள்ளுக்கு பாப்பா என்ன நடக்குது, பாப்பா உள்ளுக்கு போயிட்டு போனஸ் காசு பேப்பரை கொடுத்துட்டு கலாஸ்னால் என்னத்தை நம்மளுக்கு விளங்கும், நம்மளுக்கு என்னத்தை விளங்கும் ஒன்று சொல்லணும். அங்கே போவேன் இங்கே போகணும். போன மாதம் வந்தேன், இங்கே இல்லை ரொமேட்டி ஆகும். இந்த மாதம் அந்த டேட்டையும் பார்க்கல. கம்ப்ளீட் அடிச்சு பேப்பர் இதை எடுத்து போகணுங்கிறேன். ரொமேட்டி ஆகும் அங்கே போகணுமா? எங்கே போகணுன்னு சொன்னால் தானே போகலாம். எங்கே போகணும்னு சொல்லாமல் எங்கே வந்தால் அங்கே போங்க. சரி இப்போ போயிட்டு பார்ப்போம். ரொமேட்டியா போகணுன்னு சொல்லிவிட்டான் அவன் யோசித்துக்கு. இவன் இங்கே வந்தால் எங்கள் பேப்பரை திரும்ப போகணுமா சிட்டி மேக்ஸுக்கு. இந்த சல்மை சரி இப்போ சிட்டி மேக்ஸ் வந்திருக்கு. துண்டை வாங்கி கலர் ஏதோ திரும்ப கொடுத்துட்டான். அந்த துண்டை துண்டை கிழிச்சு போட்டு ரொமேட்டி போட சொல்லி இங்கே ஒன்றை நம்மளுக்கு விஷயம் தெரியாத இங்கே வந்து துண்டை கிழிச்சு போட்டு போங்கிறான். சார் இப்போ ரொமேட்டியா போய் என்ன சொல்லுவாங்க பார்ப்போம். கூட்டு வீசிட்டு போக வேண்டியதாக இருக்குது. யாருங்க இப்படி கேம திரும்பியும் வந்திருக்கு. இப்போ 2 அடி போடுது ஜவசத்துக்கு. பாப்பா என்ன நடக்குது? அவன் தான் கிழிச்சு வீசி விட்டானே. இது ரொமேட்டியா கிழிச்சு வீசி விட்டானே. சரி பாப்பா என்ன நடக்குதுன்னு எல்லாத்துக்கும் வீசிட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஒரு பயில் சொல்கிறல போங்க. அது ஸ்ரீலங்கா அதை பற்றி எம்பசி ஆகலை கொடுத்து வரணுமா? மணி 1:30 மணி வீட்டுக்கு. ஸ்ரீலங்கா எம்பசிக்கு வந்தேன். காலேருந்து ஓடிடுச்சு. இன்றைக்கி எத்தனாம் தேதி? 14ஆம் தேதி. காலேருந்து இந்த போனஸ் வாங்க வந்து காலேருந்து எம்பசி ரொமேட்டியா இதில் நாளைக்கு வரணுமா? இன்றைக்கி லீவு கொடுத்ததே பெரிய விஷயம். இந்த 14ஆம் தேதி இதில் நாளைக்கு 12ஆம் தேதி வரணுமா? அது நிரப்பிட்டு கொடுத்துருக்கேன். போனஸ் காசு என்ன போனஸ் காசு தெரியாத ப்ரோக்ராம். சரி பரவாயில்ல. இன்றைக்கி லீவு கொடுத்ததுக்கே சாவுரா. இதெல்லாம் நாளைக்கு கிடைக்குமா லீவு? பாருங்க எம்பசி நடக்க வேண்டியதான். எதுவும் கொடி தெரியுதா? அப்படியே பஸ்ஸுக்கு நடக்க வேண்டியதான் 30ஆம் நம்பருக்கு. சரி ஓகே. காலையிலே வந்து இறங்கியிருக்கு. 25ஆம் தேதி 6ஆம் மாதம் எம்பஸில் நிற்கிது. 7:15க்கு வந்தாச்சு. ஒருத்தர் வரல. பார்ப்போம் லீவு கட்டாக கொடுப்பாங்களா? மீன் வாங்க போகிறேன். சிட்டிக்கு மீன் வாங்க போகிறேன். நல்லா போனஸ் தான். பார்ப்போம். 4ஆவது பையன் வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு முடிவு ஒன்று வர என்னான்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி எம்பசி தான் வந்துச்சு. 30ஆம் தேதி 6ஆம் மாதம். இப்போ இன்றைக்கி வந்தேன். நாளைக்கு வரணுமா? உடனே வேலை முடியாது. இப்படி தான் நாளைக்கு 4 பையனை வந்துட்டேன். ஸ்ரீலங்கா எம்பசிக்கு 4 பையனை வந்துட்டேன். பட்ட வெயில் 10 மணி. இப்போ போமலை நிரப்பி எத்தனை டீப்பு தான் ஃபோட்டோகாப்பி அடித்து கொடுக்குறது. சரி வேலை நடக்க என்ன செய்ய சொல்லிட்டு தான் வந்தேன். சரி போ ரூமுக்கு. காலையில் வெயில் அடிக்குதா? வருது சாரி. நடந்தே வந்துச்சு. இந்த பஸ் வருதா? மணி 2 மணி. சல்மியா தான் எம்பசி. காலையில் வந்தேன். எல்லாம் சரியாக வந்துச்சு. கம்ப்யூட்டரில் ஏற்றி எல்லாம் சைன் பண்ணி 9ஆம் தேதி வர சொல்கிறாங்க. பார்க்குறேன் பழைய கப்பில் புது கப்பிலுக்கு போயிடுச்சு. இங்கே மேட்டும் சரியான சத்தம் போடுது. எனக்கு வந்துச்சு மெசேஜ்.
அதை நெட்டில் அடிக்க சொல்லுவோம். அப்போ நாளைக்கு தான் அன்றைக்கணும், இன்றைக்கி 1ஆந்தேதி, இப்போ 2ஆந்தேதி தான் முடியுங்கிறாங்க. இவ்வளோ வேலை முடிச்சு எல்லாம் வந்தால் இப்போ ஏன்ட்ட கூப்பிட்டு கேட்டிருக்கலாம். கேட்டுட்டு அவங்க சைன் பண்ண மட்டும் தான் கூப்பிட்டாங்க. இப்போதைக்கு 50 ரூபாய்க்கு செலவு போனேன். 5 பேரும் வந்துட்டு எம்பேசிக்கு 50 ரூபா செலவாகிடுச்சு. சரியாக யார் கொடுக்குறது? இப்போ பஸ்ஸு கிடைக்கிறேன் வாங்க, 2 மணி பிச்சு வாங்க, வெயில் சூடு. பொய்க்காத ஒன்று, நம்ம எம்பேசின்னு அலையிறது தானே பொய்க்காத ஒன்று. இப்போ 60 ரூபா போயிடுச்சு. இப்போ 60 ரூபானா பாருங்க, நாட்டு காசுக்கு 60,000 போயிடுச்சு. பேப்பர்லாம் கொடுத்து இந்த மற்ற அமானாவா அந்த அமானா பேப்பர். பாருங்க, மற்ற அமானா பேப்பர்லாம் கொடுத்து அந்த மெசேஜ் எல்லாம் போட்டுனா என்கிட்ட புது கப்பீலுக்கு போயிடுச்சு. புது கப்பீலுக்கு இப்போ அவங்க சத்தம் போடுறாங்க. அவங்க மேலே கம்ப்ளைண்ட், பழைய கப்பீல் மேலே தானே. இவங்க தான் சொன்னாங்க வாங்க ட்ரைவனை கொடுத்து பார்க்கலாம், எடுக்கலாம் அப்படின்னு. செஞ்சது தப்பெல்லாம் இவங்க, எனக்கு தெரியுதா எங்கன்னு செஞ்ச தப்பெல்லாம் இவங்க. அப்போ என்ன சொல்கிறது, அப்போ சொல்கிறாங்க அந்த யூடியூப்பில் போட்டு உங்களை குழப்பிட்டாங்க நிறைய பேர்த்த. இப்போ அவங்க பேரெலாம் சொல்ல தேவையில்ல. யூடியூப் டிக்டாக்கில் போட்டு இந்த போனஸ் காசை பற்றி குழப்பிட்டாங்க. அதனால தான் இப்போ நீங்களாம் வந்திருக்கீங்க. அப்போ நாங்கள் டிரெக்டாக சொல்ல இல்லாத தானே, பட்டா தான் தெரியும் அப்படின்னாங்க. அப்போ இது நடக்கிற மாதிரி இல்லை போனஸ் காசு. ஆனால் அந்த வீட்டில் வேலை செஞ்சு எடுக்கிறது வேறு, இது இன்னொரு வீடு தானே. அப்போ 1 வருஷத்துக்கு முன்னுக்கு எடுக்கலாமா? இவங்க தான் சொன்னாங்க 1 வருஷத்துக்கு முன்னுக்கு எடுக்கலாம், வாங்க ட்ரைகனை கொடுத்து பார்க்கலான்னு. இப்போ சொல்கிறாங்க யார் சொன்னது? இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க. அப்போ ஒருத்தர் சரியாக கதைக்கிறாரு, இன்னும் 3-4 பேர் எல்லாம் மாறி மாறி கதைக்கிறாங்க. இப்போ ஏன்னா அவங்க எல்லாம் பிஸி. அவங்க அங்கே ஒரு வேலை இங்கே ஒரு வேலை. ஒருத்தர் நாளைக்கு வாங்கினாங்க, இன்றைக்கி 2ஆந்தேதி 7ஆம் மாதம் வந்தால் என்னங்கிறாங்க. அப்போ அங்கே போய்ட்டு சொல்லுங்கள். அப்புறம் எப்போ கேன்சல் ஆகும்? 2 கிழமை போகும். நேற்று சொன்னார், நேற்று 1ஆந்தேதி சொல்கிறாரு 7ஆம் மாதம், அது 2 நாள் நாளைக்கு கேன்சல் பண்ணிடுவோம். புது கப்பீலுக்கு போயிடுச்சு. அவங்க போட்ட மெசேஜ், நான் பழைய கப்பீல் ஃபோன் நம்பரை கொடுத்தேன். அதுதான் பேப்பர் எடுத்துகிட்டு வேணாம், அந்த வேலை விட்டு போடுவோம். இந்தாப்பா 4 மாதமாக அலைகிறேன், 4 மாதமாக. இப்போ நம்ம என்னமோ சும்மா காசு கிடைக்கிற மாதிரி இந்த 83க்கு தான் கிடைக்கிறேன். சரி, ஏதோ ஒன்று. என்ன சல்லி போணுச்சு, உடம்பு வருத்தம், ஒழுங்காக தூக்கம் இல்லை, ஒழுங்காக சாப்பாடு இல்லை. நைட்டு 3:30 மணி பாங்கும் சொல்லிடுச்சு. அப்போ தான் படுக்கிறேன் 3:30 மணி. அப்போ தான் உடுப்பாக கலட்டினேன். 3:30 மணிக்கு மேலே தூங்கி 5:30 மணிக்கு முழிச்சு அதான் எவ்வளோ கஷ்டம். உடம்பு வருத்தம், நடக்கே இல்லை. சரி போவோம். சரி, ஓகே. இப்போ அவங்க சொல்கிறாங்க அந்த யூடியூப்பில் போட்டனால, யூடியூப் டிக்டாக் போட்டனால தான் அவன் நிறைய பேர் வந்து இப்படி அலமோதுறாங்க. அப்போ அவங்க பேர்லாம் சொன்னாங்க. அப்போ அவங்க பேரெலாம் நம்ம சொல்லி வேலை இல்லையே, அவங்க தப்பு தான். இது பட்டா தான் தெரியும் தான் அவங்க விட்டுட்டாங்க. இப்போ நீ வாங்க ட்ரைவனு கொடுக்குன்னு சொன்னாங்க. வந்தால் பார்த்தா ஒன்றையும் காணும். சரி, ஓகே. சரி, சல்லி கிடைக்கும், அதை எப்படியுமே எடுக்கலாம். அந்த காசை என் மனசுக்கு சொல்ல, நான் அதை எப்படியுமே அந்த காசை எடுக்கலாம். இவங்க ட்ரைவனு கொடுத்தா அந்த காசை எடுக்கலாம். ஏன்னா நேற்று அனுப்பிவிட்ட மெசேஜ் புது கப்பீலுக்கு போயிடுச்சு. இதே பழைய கப்பீலுக்கு போயிருந்துச்சுன்னா ஏதோ ஒரு நியூஸ் வந்துருக்கு. சும்மா டெக்ஸிக்கு தான் காசு போங்க, அந்த காசை எடுக்கலாம். ஆனால் காசு எடுக்கலாம் எனக்கு சுவர் தெரியும் எனக்கு. ஏன்னா அப்போ தான், ஏன்னா அந்த காசை கொடுக்கறது அவங்களுக்கு அந்த இதெல்லாம் ப்ளோக் பண்ணி விட்ருவாங்க தானே. மொபைலுக்கு போனால் தான் நேற்று, ஏன்னா இப்போ புது கப்பீல் அடிக்கக்குள்ளே அப்படி பயத்தில் தான் அப்படியே எனக்கு கோல் வந்துருச்சு. கோல் வந்து நான் இல்லை, அது பழைய கப்பீல் தானே, அங்கே அனுப்ப சொல்லி மெசேஜ் இப்படின்னு அவங்க சத்தம் போட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ பயம்ன்ட்டு. ஏன்னா ஒரு விஷயம் காட்டி தண்ணி கரண்டு கொடுக்க சாமான் எல்லாம் இங்கே கட் பண்ணி போட்டுருவாங்க. அப்போ இந்த நம்ம எம்பசி ஆக்கள் கொஞ்சம் உஜார் இருந்துச்சுன்னு சொன்னால் காசு எடுக்கலாம். இவங்க அதெல்லாம் மாறி மாறி பேசுவாங்களே, மாறி பேசுனதுக்குள்ளே ஒழுங்கள அது 2 ஒருத்தருக்கு கொஞ்சம் கழிச்சாங்க. ஆனால் அடுத்தவங்களும் கொஞ்சம் கொடுத்தா எப்படியுமே கொஞ்சம் இவ்வளோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க எம்பசியில். ஏன் ஒழுங்காக வீடு இல்லை, ஒழுங்கான கொப்பேனி, ஒழுங்கான இடக்கம், அது தங்குறதுக்கு பிரச்சனை. வேறு எங்கே போய் தங்குறது? நம்ம எங்கே போய் தங்குறது சொல்லுங்கள் பார்ப்போம். சல்லியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் அதில் அருமை தெரியும். இப்போ இங்கே ஆஃபீஸ் லெவல் செய்கிறவங்களுக்கு விஷயம் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு மாதம் சல்லி வந்துடுது. இப்போ வெளியில் வேலை செய்கிறவங்க வீட்டுங்களில் எவ்வளோ கஷ்டம். இப்போ வந்து தங்குறேன்னா இப்போ வந்து எங்கே தங்குறது? அவங்க வர்றாங்க எம்பசியை நம்பி தான்.
அங்கே தான் ரூம் கொடுத்து ஏதோ அவங்க மனசு கோணாமல் ஏதோ செஞ்சு இது தங்க வைக்கணும். நம்மள சவுத்தில் நிறைய பார்த்துட்டோம். இங்கே தங்க வரல. நான் ஒரு வேலைக்கு தான் வந்தேன், ஆனால் ஒன்றும் நடக்கலை. இப்போ அங்கே 2 3 பொடிங்க பிள்ளைங்க தங்குறதுக்கு சொல்லுங்கள், சிங்களத்தை சொல்லுங்கள் சொன்னது அவங்களுக்கு வழங்க மாட்டேங்குது. இங்கே தங்க இல்லை. அப்போ எங்கே போய் தங்குவாங்க? எங்கே போய் தங்குவாங்க? அதுக்கு என்ன வந்து பெரியாக்கெல்லாம் கொஞ்சம் கண்டுக்க கஷ்டம். எல்லாம் வந்தால் கொஞ்சம் புதுசாக இருந்தவங்க இருக்காங்க. அவங்க இன்றைக்கி ஒன்று கதைக்கிறாங்க, நாளைக்கு வந்தால் நாளைக்கு ஒன்று பேசுகிறாங்க, அடுத்த கிழமை வந்தால் அடுத்த கிழமை ஒன்று பேசுவாங்க. அப்போ அவங்களுக்கு நினைவு வச்சுக்க டைம் இல்லை. இப்போ நம்ம சொன்ன நேற்று நீங்கள் இப்படி தான் சொன்னீங்க சொன்னால் அவங்க இல்லை நான் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன். அப்போ அது என்ன கதை இது? பாருங்க எவ்வளோ அழைச்ச வேலைன்ட்டு. உடம்பு கால் தான் காலை தட்டி கிடக்கணும், வலி கால் நடந்து டெக்ஸிக்கு பஸ்ஸுக்கு தண்ணி குடித்து சாப்பிட்டு செலவழிச்சா பரவாயில்ல, சும்மா டெக்ஸி கொடுத்து தான் செலவழிக்குது. தூக்கம் ஒழுங்காக இல்லை. எத்தனை பேனா படுக்கிறது தூங்குறது 2 ஹவர் 3 ஹவர். நைட்டாக படுங்க 3:30 மணி. சரி இங்கே போவன்ட்டு வந்தால் உங்களை 5ஆம் தேதி வந்து 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆஃபீஸ் பூட்டி, 4ஆம் தேதி வியாழக்கிழமை. 5ஆம் தேதி வந்து யார் இருப்பாங்க? இங்கே ஃபுல்லாக கவர்மெண்ட் ஃபுல்லாக பூட்டி 5ஆம் தேதி, 5ஆம் தேதி சனியும். அப்போ நான் வந்து சொன்னால் 5ஆம் தேதி பாருங்க கதையை போட்டு. இப்போ நாங்கள் விலங்கப்படுத்தினாலும் அப்படின்ட்டு நீதி கேண்டப்பான். அப்போ நீதி தண்டம் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு நீதி சொல்ல வேணாம், எங்களுக்கு நீதியில் தெரியும் அப்படின்னு. வெள்ளிக்கிழமை வந்து 5ஆம் தேதி எப்படி 5ஆம் தேதி வருது? அப்போ நான் சொன்னேன் ஃபோன் நம்பருக்கு இங்கேருந்து பேசுங்கன்ட்டு. இல்லை அதுதான் அமானாவுக்கு போகுது. அது இப்போ தான் தெரியும் எனக்கு அமானான்னு. நான் அந்த ஜவசத்தில் இருக்கேன் அமானா மற்ற தமிழ் சவுதியில் சொல்கிறோம், இங்கே வந்து அமானா. சும்மா வேலை முடிச்சு கூட தந்தா பேப்பர் வச்சுட்டு நான் போகிறேன். அது வேணாம், அது வேலை சரியே வேணாம். எப்படி பார்த்தா ஒரு 3 லட்சம் இருக்கும் நாட்டு காசுக்கு. 3 லட்சம் கூட தான் இருக்குமோ. ட்ரெயின் கொடுத்தா எடுக்கலாம், வேறு வேணாம். ஏன்னா நம்ம அலைஞ்சு இந்த இவங்க ஒரு ட்ரெயின் கொடுக்காம இன்றைக்கி வேணும் நாளைக்கு வேணும். நேற்று ஒரு சின்ன நொடியில் 1ஆம் தேதி 7ஆம் மாதம் அவங்க அப்போ சொன்னது அவங்க ஏற்கனவே 4 பேர் சொல்லிட்டேன். இது வந்து பழைய ஆள் நான் வந்து புது ஆள்கிட்ட நிற்கிறேன் அப்படின்னு. அது மெசேஜ் வந்து புது ஆளுக்குள்ள போயிடுச்சு. சரியாக அந்த கம்ப்யூட்டரில் அடித்து பார்த்து எல்லாம் இந்த கம்ப்யூட்டர் அவ்வளோ டீட்டெயில்ஸ் அவங்க இருக்குது எல்லாம் சரியாக பார்த்து செஞ்சுருந்தா அந்த பழைய ஆளுக்கு போயிருக்கும். இப்போ எனக்கு உடனே நைட்டு நேரத்தாந்திக்கு கோல் வந்திருக்கும், எதோ ஒன்று செஞ்சுருக்கலாம். ஒரு வினாடியில் முடிஞ்சு எல்லாம், ஒரு வினாடியில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ இப்போ சொல்கிறாங்க 2 நாளில் டிலீட் ஆகும் கம்ப்யூட்டரில். அப்புறம் 2 கிழமை போகும். பொய்த்தானே இது? 2 கிழமை போகுமா டிலீட் ஆக? பச்சை பொய். அன்றைக்கி 2 நாள் 1ஆம் தேதி, இன்றைக்கி 2ஆம் தேதி 2 கிழமை போகுமா? அப்படியே அலைஞ்ச போல போதும். சரி.